கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நண்பர் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரதுன்னு வரும்போது என்கிட்ட கருத்து கேட்டப்ப நான் சொன்னேன், யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம். அதுவும் அவர் தனக்குள்ள ஒரு மிகப்பெரிய வருமானத்தை, ஒரு 200 கோடி வருமானத்தை விட்டுட்டு வராருன்னா அவரை வரவேற்கணும் அப்படிங்கிறத சொன்னேன். அது பூதாகரமான விஷயங்களாக மாறி, அது நான் விஜயுடைய கட்சிக்கு ரொம்ப ஆதரவு கொடுக்குற மாதிரி, என்னுடைய திமுக நண்பர்களே சில பேர் என்னங்க அந்த கட்சி பக்கம் மாறிட்டீங்க போல இருக்கு அப்படின்னாங்க. அதெல்லாம் அப்படிலாம் இல்லை சார். துணை முதல்வரே என்ன சொல்லியிருந்தாருன்னா, இது ஒரு ஜனநாயக நாடு, யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம்னு சொன்னார். அந்த மாதிரி தான் நானும் சொன்னேன். அதை தவறாக எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு விளக்குனேன். இது எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த தமிழக அரசோட விருதுலாம் வரப்போகுது அப்படின்னும் போது என் மனசுக்குள்ளே ஒரு சின்ன சஞ்சலம் ஒன்று இருந்தது. நம்ம இப்படி பேசி அது வெளியில் எதிர்விதமான எதிர்வினை ஏதாவது உண்டாக்கியிருக்குமோ அப்படின்லாம் நான் யோசிச்சுட்டே இருக்கும்போது பார்த்தா, இத்தனை விருதுகள் இதுக்கு வந்திருக்கும் போது அப்படி அவங்க திமுகங்கிற ஒரு கட்சியில் இந்த மாதிரி பாரபட்சங்கள் எதுவுமே அவங்க பார்க்கறது இல்லை. இது நான் கலைஞர்கிட்ட நிறைய விஷயம் உணர்ந்திருக்கேன். திரு சோ அவர்கள் அவருக்கு எதிர்ப்பாக எவ்வளோ கருத்து சொன்னாலும் சோ வீட்டு திருமணத்தில் முதல்ல போய் நிற்கிறவர் கலைஞராக இருப்பார். அந்த மாதிரி தான் நமது மாண்புமிகு முதல்வர் அவர்களும் பாரபட்சம்லாம் இல்லாமல் இந்த விருதுகள் வழங்கப்பட்டிருக்குங்கிறத சொல்கிறதுக்காக இந்த விஷயத்த சொல்கிறேன். சில நேரத்தில் இந்த மாதிரி நான் பேசி தேவையில்லாமல் வம்பில் மாட்டிக்குவேன். ஆனால் நான் சொல்ல நினைக்கிறத நான் சொல்லணும்னு ஆசைப்படுவேன். அதில் எனக்கு ஒரு தயக்கமும் கிடையாது. ஊக்கமாகவும் உற்சாகமாகவும் எனக்கு கிடைச்சிருக்க, என்னுடைய சுவாசத்தையே கொஞ்சம் சுவாரஸ்யமாக்கியிருக்க இந்த விருதுகளுக்கு தமிழக அரசுக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றி.